புல்டோசர் வழக்கில் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இந்த புல்டோசர் கொண்டு நாடு முழுவதிலுமே கட்டிடங்கள் குறிப்பாக சில வழக்குகளில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுடைய அந்த கட்டிடங்கள் இடிக்கப்படுகிறது என்பதுதான் மூல வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. மாநில அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ள முடியாது, அது மட்டுமல்லாமல் நீதித்துறையினுடைய அதிகாரத்தையும் மாநில அரசுகள் கையில் எடுத்துக் கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கின்றது. குடியிருப்புகள் வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். ஒருவருக்கு எப்போதுமே தங்குமிடத்தை இழக்கக்கூடாது என்ற ஒரு கனவு இருக்கும். மேலும் ஒவ்வொருவருக்குமே ஒரு தங்குமிடம் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் உரிய சட்ட நடவடிக்கைகள் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய குடியிருப்புகளை இடித்து தள்ள முடியுமா என்றுதான் நாங்கள் விசாரணை மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது குற்றச்சாட்டுக்கு உள்ளான காரணத்திற்காக மட்டுமே ஒருவருடைய குடியிருப்பை எழுதி தள்ளுவது என்பது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பளித்திருக்கின்றது. குற்றவாளிகளுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கூட சில உரிமைகள் இருக்கின்றன. அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று தனது தீர்ப்பில் கூறியிருக்கின்றது. கட்டிடங்களை இடிக்கும் விவகாரத்தில் நீதித்துறையினுடைய அதிகாரத்தை நிர்வாகங்கள் கையில் எடுத்துக் கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது இந்த தீர்ப்பில் கூறியிருக்கின்றது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரே காரணத்திற்காக ஒருவருடைய கட்டிடத்தை இடிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பில் கூறியிருக்கின்றது. ஒரு நிர்வாக அதிகாரி, அதாவது மாநில அரசினுடைய அதிகாரி தன்னிச்சையான முறையில் ஒரு நபருடைய சொத்துக்களை இடித்து தள்ளினால் அது அதிகாரத்தை மீறிய செயல் என்றும் அதுபோன்ற செயலுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த தீர்ப்பின் மூலம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மாநில அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய கட்டாய வழிகாட்டுதல்களை நாங்கள் ஏற்கனவே வகுத்திருக்கின்றோம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட சில உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகள் உள்ளன, அதனை பாதுகாக்கப்பட வேண்டும். அரசும் அதிகாரிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகளுக்கு எதிராக தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்க முடியாது. எனவே இதுபோன்று அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டார் என்ற ஒரே காரணத்திற்காகவே ஒருவருடைய கட்டிடங்களை இடித்து தள்ளுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதிரடியாக ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்.